ஹாய் மக்களே, நாங்கள் தான் உங்கள் கார்த்தி சரோப். இன்னைக்கு இந்த வார சண்டேல என்னென்ன செய்ய போகிறோம், என்ன ஸ்பெஷலான ஒரு டிஷ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. அது ரொம்ப நாளாக செய்யாமல் இருந்துச்சு, அது இந்த வாரம் தான் செய்யறா. அதுக்காக நாங்கள் சாப்பிட்றதுக்கு மரண வெயிட்டிங்கில் இருக்கோம். எல்லாருமே எங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும், ஒரு ஆளை தவிர. அது யார் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரியும் யாருக்கு. மரண வெயிட்டிங்லாம் சொல்றது ஓவரா இருக்கு. சரி, அது என்ன அப்படிங்கிறது பாருங்க நீங்களே. ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன சொல்கிறோம் இந்த வாரம் ஸ்பெஷல், அதை சொல்லி இல்லாமல் ஃபஸ்ட்டே இல்லை வந்து அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கப்ப அவங்களே கண்டுபிடிச்சிக்குவாங்களா? இல்லை, இன்னைக்கு என்ன இந்த வாரம் என்னன்னா இந்த கருவாடு. என்ன கருவாடு சொல்ல அத்தை? இது என்ன கருவாடு? தூள் கருவாடு. தூள் கருவாடு, நெய் தூள் கருவாடு, குஞ்சு கருவாடு. ஆமாம், பார்க்குறேன். குஞ்சு கருவாடுங்க போட்டு இன்னைக்கு வறுத்துட்டு முட்டையை வேக வச்சு இன்னைக்கு வந்து ஸ்பெஷல். இதுதான், நான்வெஜ் எதுவும் எடுக்கல. நான்வெஜ்ஜை விட கருவாடு எவ்வளவோ ஸ்பெஷல் தான். கருவாடு நல்லா இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இவங்களும் தம்பியுமே கருவாடு வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால இது இருந்துச்சுங்களா இன்னைக்கு வீட்டில் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா, நான்வெஜ் எல்லார் வீட்லேயும் செய்வோம். இருந்தாலுமே வந்துட்டு நான் கருவாடு வந்து செய்யலான்னா நான் டைமே இருக்க மாட்டேது. இப்போது கறியாக இருந்தால் என்ன பண்ணுவோம், டக்குன்னு கொண்டாந்து டக்குன்னு வந்து இது வந்து தனியாக இந்த கருவாடை சுடுதண்ணிக்குள்ளே போட்டு நல்லா அலசி மறுபடியும் போட்டு அலசி அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது வேலை அதிகம், அதை வந்து டக்குன்னு செஞ்சுருவோம். டைமும் இருக்கிறது இல்லை எனக்கு. ஒரு கப்புள்ஸ் வந்து எங்களை வந்து வாங்க வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற கருவாடு விதவிதமான மீன் எல்லாமே வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நான் அங்கே வேற போகணும். ஆமாம், அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்பெஷலான கெஸ்ட் வீட்டுக்கு இன்னும் போகாமே இருக்கு, அங்கே ஒரு போகணும். என்ன பண்ணுறேனே தெரியல. ஆமாம், எல்லா பக்கமும் போகிறோம், ஆனால் அங்கே தான் போக முடிய மாட்டேங்குது. அதுக்கு ஒரு நேரம் வரணும் மாட்டுக்கு. ஆமாம், இப்போ வந்து நான் ரசம் வந்து வச்சுட்டோங்க. ஏன்னா பெரிய தம்பி வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக ரசம் கேட்பான். ரசம் வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு. அதெல்லாம் ரசம் வச்சாச்சு. இந்த ரசத்தை வந்து தாளித்து விட்டது எங்கள் அத்தை தான். அம்மா தான் ரசம் செஞ்சுருக்காங்க. அம்மா வந்து எப்பவுமே ரசம் வந்து சூப்பராக வைப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டனால எனக்கு பழகிடுச்சு. சின்ன வயசுலேருந்து நான் சாப்பிட்டேன். பாரு நீ நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன், நீ செய்யறதெல்லாம் நல்லா இருக்குன்னு. இல்லைன்னு உடனே சொல்லிடுறியா? இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்னைக்கா நீ சொல்லியிருக்கிறியான்னு தான் என்னோட கேள்வி. அதெல்லாம் சொல்லியிருக்கேன். நீ ஏகப்பட்ட டிஷ் செய்கிற விதவிதமா. நான் அம்மாவோட ரசம் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், வேற எதாவது சொன்னேன் சொல்லு. ஏதோ ஒன்று நீ என்னைக்காவது என்னை சொல்லியிருக்கிறியான்னு தான் என்னோட கேள்வி. சொல்லியிருக்கேன், நேற்று கூட சொன்னேன். எங்கள் லைட்ருங்க எங்கள் அத்தை நினச்சிட்டாங்க, போச்சா வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டானா, இன்னைக்கு பொழுதுக்கே ராமாயணம் தான் ஆரம்பிச்சிட்டா. இவள் வாயை திறந்துட்டானா இன்னைக்கு பொழுதுனிக்கே ராமாயணம் தான். அப்படிலாம் நினைக்கல, நீ எக்ஸ்ட்ரா விட்டு போடாது. அங்கே பாரு, சிரிக்கிறத பாரு. சிரிக்கிறது காமனாக சிரிப்பாங்க. ஓ, இப்போ நான் அங்கே பாரு, இப்போ நான் சொன்ன இப்போ எதுக்கு சிரிக்கிறாங்க? சிரிப்பு வந்தால் சிரிப்பாங்க. அப்படிங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் முழுசா போட்டீங்க அப்படியே அறியாம. அது எண்ணெயில் வதங்குச்சுன்னா கரெக்டாக போயிடும். ஆனால் உனக்கு பிடிக்காது, ஆனால் உனக்கு தான் ஒரு வெங்காயமே. அது நல்லதுதான், முழுசா போட்டீங்கன்னா அப்படியே ஒதுக்கி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சின்ன சின்னதாக இப்போ சின்ன வெங்காயம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது தெரியுமா? கேளு, நல்லதா. அவங்க சின்ன வயசுல இருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, எல்லாரும் வெங்காயம் சாப்பிட்றாங்க. எனக்கு மட்டும் தான் பிடிக்க மாட்டேங்குது. சாப்பிட்றது அவ்வளோ நல்லது, கண்ணுக்கு நல்லது. கண்ணுக்கு நல்லது இல்ல, ஆமா, மெயினா கண்ணுக்கு சீராக வைத்துக் கொள்ளும். சின்ன வெங்காயம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. எனக்கு வந்து 1-2 தான் தெரியும். லெஃப்ட் சைடு கண்ணு இன்னும் அளந்துக்கிட்டே தான் இருக்கு, தேய்க்காது. கண்ணுல ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் கையை கொண்டு கண்ணுல வச்சு தேய்க்கவே கூடாது. அளந்துச்சுன்னா தேய்க்காம உறுதிக்கிட்டே இருந்துச்சுன்னா அழுங்காம
இப்படி பண்ணணும், இல்லைன்னா ஏதாவது கிளாத் எடுத்து அழுங்காம இப்படி பண்ணணும். எனி டைம் கையில கிளாத் வச்சுக்கிட்டே இருப்போம்மா. ஊர்றப்பதான் சொல்றேன், வச்சுக்கோ. பேசினீனா என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான வெண்டைக்காய் ரெடி ஆயிட்டு இருக்கு. இது நான் வேணும்னே சொல்லி வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இன்னைக்கு வெண்டைக்காய் செஞ்சு கூட. சொல்றேன், நீங்க வெண்டைக்காய் சாப்பிட போறீங்களா கருவாடு சாப்பிட போறீங்களா? ரெண்டையுமே சாப்பிட போறேன். வெண்டைக்காய் வந்து எனக்கும் அம்மாக்கும். பாத்தீங்களா எப்படி சொல்றான்னு. இந்த கருவாடு வந்து உங்களுக்கு உங்க பையனுக்கு. எனக்கு வந்து இதுல இருக்கிறது எதுவுமே பிடிக்காதுங்க. தக்காளி வெங்காயம் வெண்டைக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன பண்ணுறதுமா, கொஞ்சோண்டு கருவாடு எடுத்து வெண்டைக்காயில் போட்டு அதை சாம்பார் பொடி இதெல்லாம் கொஞ்சம் மசாலா பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் அதை எனக்கு டிஃப்ரெண்டாக செஞ்சு கூட பார்ப்போம். நான் சாப்பிட்டுக்கிறேன் எதாக இருந்தாலும். ஐ டோன்ட் கேர், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ண முடியாது. ஏன் சார் எல்லாமே வாய்க்குள்ள போகிறதானே, எப்படி செஞ்சா என்ன? நீங்கள் ஒரு நாளைக்கு சமைச்சு கொடுங்க, நான் சாப்பிட்றேன். நீ இப்போ எனக்கு ஒரு கைப்பிடி எடுத்து போட்டு தனியாக கூட ரெடி பண்ணி கூட வெண்டைக்காய் கருவாடு எப்படி பண்ண முடியாது மாமா. என்ன சொல்றது கூட செஞ்சு விட மாட்டேன். நீ இல்லை என்ன ஒரு வைஃப், நான் செய்யறத நீ சாப்பிடணும். ஏன் நான் சொல்றது நீ செய்ய மாட்டியா? முடியாது. பாத்தீங்களா இப்பவே இப்படி பண்ற பாத்தீங்களா? அப்ப இவங்க சொல்றதெல்லாம் கேட்கறவளா? இப்போ வந்து சாம்பார் பொடி போட்டு காரமா வேணுமா தீபே? அவன் மட்டும் எவ்வளோ காரம் போட்டாலும் என் பையன் மட்டும் இல்லை. காரப்பத்தில் அப்படின்னு தான் சொல்லுவான். ஆமா காரமா சாப்பிட்றாங்க, ஆனா அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் சப்புன்னு சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. அவனுக்கு இனிப்பு காரம் எல்லாமே பிடிக்குங்க என் தம்பிக்கு. அதெல்லாம் அவன் குழந்தையிலலாம் நல்லா காரம் எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க. கருவாடு போட்டலாமா? கழுவி எடுத்துட்டு வந்து வச்சிட்டேன். உள்ள போட்டாச்சு. உள்ள போடுறேன். இன்னொரு ஆள் இருக்குது இந்த பரணி. அதாவது பையன் பண்றத பார்க்கணும். தொடவே மாட்டேன். திட்டி தான் இந்த கருவாடை சாப்பிட வைப்பேன். கருவாடா ஐயோ அப்படின்ட்டுருவான். இது எப்போ வாங்கினது? இது ரொம்ப நாள் ஆச்சுல. எனக்கு தெரிஞ்சு 6 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அதான் எங்க வாங்கினது? ஐயோ டக்குன்னு வர மாட்டேங்குது. டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா 6 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. அது மட்டும் ஓரளவுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பட் ஆனால் எந்த பிளேஸுங்கிறது டக்குன்னு வர மாட்டேங்குது. காசு கொடுக்கறது தான் நீங்க. ஆனா எங்க வாங்கினே ஞாபகம் இருக்கிறது உங்களுக்கு அப்படித்தானே? இது இங்க வாங்கினேன். ஐயோ கடல் ஒட்டிய பகுதி தான். திருச்செந்தூர் தாண்டி எங்கே போனோமே. திருச்செந்தூர் தாண்டி ஐயோ எங்க சொல்றது? அதான் கண்டுபிடிங்க. மணப்பாடு. அப்பா தூத்துக்குடி. அதான் எங்கே அந்த டிஸ்ட்ரிக்ட் தான் நல்லா ஞாபகம் இருந்துச்சு. நான் டக்குன்னு மணப்பாடு, தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி போயிட்டு அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு திருச்செந்தூர் போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படி ரவுண்ட் அடிச்சு விளாண்டு போனோம். அப்போ வந்து மணப்பாடில் தான் அந்த இது இருந்துச்சு. நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. கருவாடு, மீன், அது இதுன்னு என்னென்னமோ இருந்துச்சு. சரி எங்களுக்கு ஓகே கருவாடு, ஏன்னா கொஞ்ச நாள் வச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிறனால சரி கருவாடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவாடு வாங்கிட்டு வந்துட்டோம். 6 மாதம் ஆச்சு. அது அப்பப்போ கொஞ்சம் இடையில எப்பப்போ அது ஒரு நாள் மட்டும் செஞ்சுட்டு இருக்கோம். அது வந்து இன்னைக்கு வந்து செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு செஞ்சுட்டு நாங்கள் கேட்கல. பட் இருந்தாலும் நாங்கள் சாப்பிடுவோன்னு தெரியும். அதனால வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். நாங்கள் மறந்துடுவோம் ஒவ்வொரு டைம். அது இருக்குதா இல்லையாங்கிறது எனக்கு கிச்சன் பக்கம் என்ன போறான என்னென்ன இருக்குன்னு நான் கவனிக்கவே மாட்டோம். அப்பட்டமான பொய்ங்க. நான் தானே கிச்சன்ல நிக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. அது நான் கவனிக்க மாட்டேன்னு தான் சொல்றேன். என்ன இருக்கு எதுங்கிறதுல எனக்கு தெரியாது. நானா வருவேன் போவேன் அவ்வளவுதான். சாப்பிட்றதுக்கு வருவேன் அவ்வளவுதான். கிச்சன் பக்கம் வேற எதுக்கு வர போறேன் நான்? இல்லை வீடியோ எடுக்க வருவேன். அதனால வந்து திடீர்னு டைம் அதிகம் எடுக்கிற மாதிரி இருக்குது எனக்கு இருக்கு. அதனாலதான் நான் வந்து செய்ய முடியறதில்ல. பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து தம்பி வேற வீட்டுல இருக்கிறானா, சாப்பிட்டுப்பான், நல்லா சாப்பிட்டுப்பான். சரி பெரிய தம்பி. ஓகே. அதனால இன்னைக்கு செஞ்சு வச்சிட்டோம்னா நல்லா ரசம் ஊற்றி நல்லா கடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்குவோம். முட்டை ரெடி ஆயிடுச்சு, தொளிக்கும். ஓகே. நீங்களாம் வந்து சண்டே ஸ்பெஷல் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு செய்யலை. போன வாரம் நாங்கள் சென்னையில் இருந்தோம். சரி இந்த வாரம் அதுதான் செய்யலான்னு பார்த்தா சரி இந்த கருவாடு இருக்கு, இதை போட்டு நம்ம சமைச்சலாம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. இன்னும் ஒரு தடவை செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் மடி போன வாங்கினதெல்லாம்
இதெல்லாம் வந்து நாங்கள் தொண்டியில் போய் கருவாடு வாங்கிட்டு வரலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம்பா. ஒன்றும் இல்லை, அம்முவாரசன் சிஸ்டர் கேட்டாலே அனுப்பிச்சி விட்ருவாங்க. அன்னைக்கே சொன்னாங்க நீங்கள் சொல்லுங்க, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்னாங்க. சரி ஓகே, இதை முடிச்சுட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. அது இல்லாமல் யாராவது தொக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. செஞ்சு கொடுத்தாங்கன்னா பெரிய தம்பி நல்லா வயிறார சாப்பிட்டுக்கலாம். சின்ன குட்டி குஞ்சு தான் வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து எடக்கு பண்ணும். அதை வந்து அப்படியே சாப்பிட வச்சிடணும். ஆமாம். திட்டு வாங்கிட்டு கருவாடை சாப்பிட்டு போகிறான். லைட் போனாலும் பிரைட்டாக தான் இருக்கிறீங்க. வித்தியாசமாக சாப்பிட்ற மாதிரி தெரியுதா? ஆமாம் ஆமாம், அது ரசத்துக்குள்ள வச்சா மிக்ஸ் ஆயிரும். அதோட டேஸ்ட்டு இதோட டேஸ்ட் மிக்ஸ் ஆகிறப்போ இது வேறு டேஸ்ட்டாக போயிடும், அது வேறு டேஸ்ட் மிக்ஸ் ஆயிரும். அதனால தனித்தனியாக அந்த டேஸ்ட்டு சாப்பிடணும்ல, அதனால கருவாடு தனியாக வச்சாச்சு. இது வெறும் ரசத்தை மட்டும் வெயிட் பண்ண வச்சுருக்கேன். பாப்பா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கருவாடு வாங்கி வச்சேன். தம்பி நல்லா இருக்குன்னு சொன்னான் தீபக் சாப்பிட்டப்பவே. நல்லா இருக்கிறோம் இல்லை, தம்பி தீபக் அப்படியே சொல்லிட்டான். இல்லை, என்னோட டேஸ்ட்னு சொல்லிடணும்ல. நல்லா இருக்கா? சீக்கிரம் உப்பு நீ சாப்பிடு. செய்யறதெல்லாம் நீ தான், திங்கிறது மட்டும் 11 மணி 12 மணி. மத்தியானம் காலேஜ் சாப்பாடே மத்தியானம் தின்னுட்டு இருக்கு நீ. ஆமாம், ஸ்பெஷல் வந்து செஞ்சு சாப்பிட்டு உக்காந்துருக்கோம். மணி இப்போ பார்த்திங்கன்னா 11:30 மணி. நான் இப்போ தான் சாப்பிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. இன்றைக்கி கருவாடு, முட்டை, வெண்டைக்காய், ரசம், தயிர். இன்றைக்கி வந்து ஃபினிஷ். நைட்டு வேணால் வேறு ஏதாவது பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் வெளியே கிளம்புற வேலை வேறு வந்துருச்சு. நம்ம வீடு விஷயமா, இந்த டைல்ஸ் பார்க்குற விஷயமா வந்திருக்குது. ஸோ அதை போய் என்னென்னு போய் பார்த்து பேசிட்டு நாங்கள் வரோம். எப்படி இருந்தாலும் மதியானம் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து லஞ்ச் வந்து அங்கேயே செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அங்கேயே லஞ்ச் ஃபினிஷ் பண்ணி வந்துடும். தம்பிகளுக்கு இன்னும் கருவாடு இருக்குது. ஆனால் உண்மையுமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் கருவாடு நான் சாப்பிட்டேன். அம்மா சூப்பராக இருந்துச்சுமா அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து முடிச்சாச்சுங்க. சரி ஓகே, நாங்கள் கிளம்புறோம். எங்கே போகிறோம் என்ன அப்படிங்கிற நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்தி ஷரோப்பா.